Hello friends, welcome to Illaram cooking. இன்னைக்கு நம்ம Illaramல ரொம்பவே வித்தியாசமான இந்த கரும்பு ஜூஸை வச்சு சக்கரை பொங்கல் எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த கரும்பு ஜூஸ் சக்கரை பொங்கல் வந்து நிறைய பேர் நம்ம வீட்டில் பண்ணியிருக்க மாட்டோம். இது ஆனால் ரொம்பவே டேஸ்டியாக, ரொம்ப வித்தியாசமாக, ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் Illaram குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பொங்கல் செய்யறதுக்கு நான் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு பச்சை அரிசியை எடுத்திருக்கேன். எப்போவுமே பொங்கல் செய்யறதுக்கு வந்து புது அரிசியாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லா சாஃப்டாக குழஞ்சி வரும். இப்போது இந்த அரிசியை வந்து நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த சக்கரை பொங்கல் செய்யறதுக்கு வந்து நம்ம வெல்லம் வந்து யூஸ் பண்ணாமல் வெறும் கரும்பு ஜூஸ்லேயே வந்து நம்ம இந்த சக்கரை பொங்கலை செய்ய போகிறோம். உங்களுக்கு அதுலேயே வந்து தேவையான அளவு ஸ்வீட்டும் வந்து கிடச்சிடும். இந்த கரும்பு ஜூஸை வந்து நம்ம கடையில் கேட்டு வாங்கும்போது எலுமிச்சம்பழம் போடாமல் நம்ம வந்து கேட்டு வாங்கிக்கணும். பொதுவாக நம்ம கரும்பு ஜூஸ்க்கு வந்து அவங்க எலுமிச்சம்பழம் வச்சு தான் பிழிஞ்சு தருவாங்க. அதனால் நீங்கள் சக்கரை பொங்கல் செய்கிறதுக்காக கரும்பு ஜூஸ் வாங்கினீங்கன்னா அவங்கக்கிட்ட சொல்லி எலுமிச்சம்பழம் போடாமல் வந்து கேட்டு வாங்கிட்டு வாங்க. ஏன்னா எலுமிச்சம்பழம் இருந்ததுன்னா உங்களுக்கு சக்கரை பொங்கல்லையும் உங்களுக்கு அந்த லெமன் ஃப்ளேவரோட கொஞ்சம் எலுமிச்சம்பழம் டேஸ்ட்டும் வந்து இருக்கும். அதனால தான் இப்போது ஒரு ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணிவிட்டு இதில் கழுவி வச்ச அரிசியை சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு நீங்கள் எந்த கப்பில் வந்து அரிசி அளக்குறீங்களோ அதே கப்பில் 4 கப் அளவுக்கு கரும்பு ஜூஸை சேர்த்திக்கோங்க. நீங்கள் வந்து ப்ரெஷர் குக்கரை வைக்காமல் நீங்கள் டைரெக்டாக மண்பானையிலையோ அப்படி இல்லைன்னா ஒரு பாத்திரத்துலையோ வச்சு கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். புது அரிசியாக இருந்தால் சீக்கிரமாக வெந்துடும். பழைய அரிசியாக இருந்ததுன்னா கொஞ்சம் லேட் ஆகும் வேகிறதுக்கு, அவ்வளோதான். இப்போது ப்ரெஷர் குக்கரை மூடி வச்சுட்டு இதில் வந்து ஒரு 4 அல்லது 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது 5 விசில் வந்ததுக்கப்புறமா ப்ரெஷரும் அடங்கிடுச்சு. வெயிட்டை எடுத்துகிட்டு நம்ம வந்து லிட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், ரொம்பவே சூப்பராகவே இந்த ரைஸ் வந்து வெந்திருக்கு. இப்போது இதை வந்து நல்லா வந்து மசிச்சு விட்டுக்கோங்க. சாதம் வந்து சூடாக இருக்கும்போதே மசிச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா சாஃப்டாக ஆகிடும். சாதம் நல்லா மசிச்சதுக்கப்புறமா மறுபடியும் 1 கப் அளவுக்கு கரும்பு ஜூஸை சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு மறுபடியும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா மறுபடியும் இன்னொரு கப்பு கரும்பு ஜூஸும் சேர்த்திட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நல்லா சாஃப்டாகவும் குழஞ்சும் உங்களுக்கு வந்து வந்துடும். இதில் வந்து நீங்கள் வெல்லமோ சர்க்கரையோ வந்து சேர்க்க தேவையில்லை. இந்த கரும்பு ஜூஸினுடைய ஸ்வீட்டே வந்து இதில் நல்லா தேவையான அளவுக்கு இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லமோ சர்க்கரையோ சேர்த்திக்கோங்க. வெல்லமோ சர்க்கரையோ சேர்க்காமல் வெறும் கரும்பு ஜூஸ்லேயே இந்த சக்கரை பொங்கல் செய்யும்போது அது சாப்பிடும்போதும் உங்களுக்கு நல்ல அந்த கரும்பு ஜூஸினுடைய வாசனையோடையும் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டும் வந்து கிடைக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திட்டு உங்களுக்கு தேவையான அளவு முந்திரி பருப்பையும் திராட்சையும் சேர்த்திட்டு நம்ம நல்லா பொன்னிறமாக வறுத்தெடுத்து நம்ம சக்கரை பொங்கலில் சேர்த்திக்கலாம். இந்த வறுத்த முந்திரியும் திராட்சையும் பொங்கலில் சேர்த்திட்டு கொஞ்சம் இந்த ஸ்வீட்டை வந்து தூக்கி கொடுக்கறதுக்காக ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பும் சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பொடிச்ச ஏலக்காய் தூளும் சேர்த்திட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுடுங்க. நெய் வந்து நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்திக்கோங்க. அதே மாதிரி நம்ம பொதுவாக சக்கரை பொங்கலுக்கு வந்து கொஞ்சமாக பச்சை கற்பூரம் சேர்த்துவோம். இதில் கரும்பு ஜூஸினுடைய டேஸ்ட்டும் வாசனையும் மாறக்கூடாதுன்றதுக்காக நான் வந்து பச்சை கற்பூரம் சேர்த்தலை. நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்திக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே அருமையான இந்த வித்தியாசமான கரும்பு ஜூஸ் சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து உங்களுக்கு சாப்பிடும்போதே வித்தியாசமாக உங்களுக்கு அந்த கரும்பு ஜூஸினுடைய மனத்தோட ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி கரும்பு ஜூஸ் வாங்கிட்டு வந்து இந்த சக்கரை பொங்கல் செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்னு எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் Illaram குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.